திருப்பூர் கோயம்புத்தூரிலிருந்து 50 கிலோமீட்டர் தொலைவில் நொய்யல் ஆற்றங்கரையில அமைந்துள்ள ஒரு மாவட்டம். இது இந்தியாவினுடைய பின்னலாடை தலைநகரம், அதாவது நெட்வேர் கேபிட்டல் ஆஃப் இந்தியா அப்படின்னு அழைக்கப்படுது. அது மட்டும் இல்லாம டாலர் சிட்டினும் இந்த மாவட்டமானது அழைக்கப்பட்டு இருக்கு. இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் நெட்வேர் மற்றும் ஜூட் எல்லாமே வந்துட்டு 90% மேல திருப்பூரில் இருந்து தான் வந்துட்டு எக்ஸ்போர்ட் ஆகுது. இதனால இங்க இருந்து 4.5 அமெரிக்கன் டாலர் மதிப்பிலான ஏற்றுமதிகள் நடந்துகிட்டு இருக்கு. அடிடாஸ், நைக்கி, H&M போன்ற உலக புகழ்பெற்ற பிராண்டுகளுடைய ஆடைகள் கூட இங்க தான் தயாரிக்கப்பட்டு இருக்கு. திருப்பூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள டூரிஸ்ட் பிளேஸ் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருமூர்த்தி டேம், அவினாசி லிங்கேஸ்வர் டெம்பிள், திருப்பூர் குமரனுடைய நினைவு சிலை, அமராவதி crocodile பார்க், ஊத்துக்குளி முருகன் கோவில், சிவன் மலை, இது எல்லாமே இங்க அமைந்திருக்கு. வரலாற்றை பொறுத்தவரை இந்த பகுதியானது ஒரு கொங்கு நாடு பகுதியா இருந்ததுக்கு, அதாவது சேரர்களுடைய ஆட்சிக்கு கீழே இருந்தது. அப்போ ரோமுடைய ஒரு முக்கியமான ட்ரேட் ரூட்டா இந்த பகுதி இருந்திருக்கிறதா சொல்லப்படுது. அதன் பின் விஜயநகர பேரரசர், மதுரை நாயக்கர்கள், திப்பு சுல்தான், ஆங்கிலேயர்கள்னு எல்லாருடைய ஆட்சிக்கு கீழே இது வந்தது. 1970 வரை இந்த டிஸ்ட்ரிக்ட் ஆனது ஒரு அக்ரிகல்ச்சர் பேஸ்டு டிஸ்ட்ரிக்டா இருந்திருக்கு. அதற்கப்புறம் தான் இங்க கொஞ்சம் கொஞ்சமா தொழில் வளர்ந்து இன்னைக்கு நெட்வேர் கேபிட்டல் ஆஃப் இந்தியா அப்படின்னு அழைக்கப்பட்டு இருக்கு. இந்த மாவட்டத்துக்கு எப்படி திருப்பூர்னு பெயர் வந்ததுன்னு பாத்தீங்கன்னா, சொல்றாங்கன்னா திருப்பூர் அப்படின்றது ஹோலி சிட்டி, அதாவது புனிதமான ஊர் அப்படின்றத வந்துட்டு சொல்லத்தான் சொல்றாங்க. இன்னொரு ரீசன், மித்தாலஜிக்கலா மகாபாரதத்துல வரும் கதைகளின்படி பாண்டவர்களுடைய மாடுகளை கவர்ந்து சென்ற போது அர்ஜுனன் வந்துட்டு மாடுகளை மீட்டு இந்த இடத்துக்கு வந்து கொண்டு வந்தாராம். அதனால திருப்பம் கொடுத்த ஊர் இல்ல திரும்ப கொடுத்த ஊர் அப்படின்றதுனால இந்த ஊருக்கு வந்துட்டு திருப்பூர்னு பெயர் வந்ததாகவும் சொல்றாங்க.